வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி பேசப் போறோம். நம்ம உடலுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெஜிடேரியனா இருக்கிறவர்களுக்கு புரோட்டீன் போதுமா? முட்டை சாப்பிடாமலும் நல்ல மசில்ஸ் வளர்க்க முடியுமா? நண்பர்களே, சில வாரங்களுக்கு முன்னாடி என்னோட கிளினிக்கு வந்த ஒருத்தரை பற்றிய சம்பவம் இப்போ எனக்கு நினைவுக்கு வருது. அவரோட பேர் அருண். வயது 28. பிரைவேட் கம்பெனில வேலை செய்றார். ஒரு நாள் அருண் என்னோட கிளினிக்கு வந்தார். மேசை மேல் கை வைத்துக்கொண்டு என்னிடம் சொன்னார், டாக்டர், நான் வெஜிடேரியன். நான் டெய்லி ஜிம் போறேன். ஆனா புரோட்டீன் போட ஃபீல் ஆகுது. முட்டை சாப்பிடாமலும் நான் எப்படி நல்ல மசில்ஸ் வளர்க்க முடியும் டாக்டர்? நான் சிரிச்சுக்கிட்டு சொன்னேன், சரி அருண், முதல்ல புரோட்டீன் நம்ம உடலுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் என்பது புரிஞ்சுக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க முட்டை தான் பெஸ்ட் புரோட்டீன் சோர்ஸ். அதுல எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. அதனால மசில்ஸ் ரிப்பேர் ஆக, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆக, ஸ்கின்னும் ஹேரும் ஹெல்தியா இருக்க உதவும். உடனே அருண் கேட்டார், அப்படின்னா டாக்டர், நான் வெஜிடேரியன். நான் எப்படி முட்டை இல்லாமலும் நல்ல புரோட்டீன் கிடைக்க வைக்க முடியும்? நான் சொன்னேன், அதுக்காக சில வெஜிடேரியன் ஃபுட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் 100 கிராம்ஸ் பேசிஸ்ல பார்க்கலாம். முதல்ல நான் சொன்னது சோயா சங்க்ஸ். 100 கிராம்ஸ் சோயா சங்க்ஸ்ல சுமார் 52 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கும். இது முட்டையை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். ஆனா ஒரே நேரத்துல 100 கிராம்ஸ் சாப்பிட முடியாது. ஒரு நார்மல் சர்விங் 25 to 30 கிராம்ஸ் போதும். குக் பண்ணி சாப்பிட்டா சுமார் 12 to 15 கிராம்ஸ் புரோட்டீன் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட 2 முட்டைக்கு சமம். அருண் சொன்னார், சூப்பர் டாக்டர், இத புலாவ்ல கட்லெட்ல சேர்த்து சாப்பிடலாம் போல. நான் சொன்னேன், கண்டிப்பா சாப்பிடலாம். சோயா சங்க்ஸ் மசில்ஸ் வளர்க்க ரொம்ப நல்லது. இரண்டாவது நான் சொன்னது பம்ப்கின் சீட்ஸ். 100 கிராம்ஸ் பம்ப்கின் சீட்ஸ்ல சுமார் 30 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா அரை முட்டைக்கு சமமான புரோட்டீன் கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா ஒரு ஃபுல் எக்குக்கு சமம். அருண் சொன்னார், சரி டாக்டர், நான் இத மார்னிங் காஃபி கூட சாப்பிடலாமா? நான் சொன்னேன், ஆமாம், அதோட மெக்னீசியம், ஜிங்க் மாதிரி இம்பார்ட்டன்ட் மினரல்ஸும் கிடைக்கும். அடுத்த நாள் கிளினிக்கு வந்த அருண் என்னிடம் கேட்டார், டாக்டர், எனக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்நாக்ஸ் நல்ல புரோட்டீன் தரும்? நான் சொன்னேன், நீங்க பீனட்ஸ், அதாவது நிலக்கடலை சாப்பிடலாம். 100 கிராம்ஸ் பீனட்ஸ்ல சுமார் 26 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கும். ஒரு ஹேண்ட்ஃபுல் சாப்பிட்டாலே போதும். அது எனர்ஜியும் தரும், புரோட்டீனும் தரும். அருண் சொன்னார், சரி டாக்டர், நான் ஆஃபீஸ்ல ஸ்நாக்கா எடுத்துக்கிறேன். கடைசியா நான் அருண் கிட்ட கேட்டேன், நீங்க ஆரம்பத்துல வெஜிடேரியன்ஸ்க்கு புரோட்டீன் கிடைக்கிறது பத்தி என்ன நினைச்சீங்க? அருண் சொன்னார், வெஜிடேரியன் புரோட்டீன் கம்ப்ளீட் இல்லைன்னு நினைச்சேன். முட்டை அல்லது சிக்கன் இல்லாமல் மசில்ஸ் வளராது நினைச்சேன். வெஜிடேரியன் புரோட்டீன் பாடியில ப்ராப்பரா அப்சர்வ் ஆகாது நினைச்சேன். அப்போ நான் சொன்னேன், ஆனா உண்மை என்னன்னா, கரெக்ட் காம்பினேஷன்ல வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டா கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்கும். வெஜிடேரியன் புரோட்டீனும் பாடியில நல்லா அப்சார்ப் ஆகும். அருண் சொன்னார், இப்போ எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு சார். வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லயும் நல்ல புரோட்டீன் கிடைக்கும். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய லெசன் என்னன்னா, நம்மளோட பழைய நம்பிக்கைகள் எல்லாம் உண்மை இருக்கணும்னு அவசியமில்லை. சரியான தகவல் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹெல்த்துக்கு பெஸ்டான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். உங்க புரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்டை மீட் பண்ண வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. மேலும் இப்படிப்பட்ட ஹெல்த் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே.